ஒரு நாளைக்கு 48 மணி நேரம் கிடைச்சா சூப்பராக இருக்கும்ல. அட்லீஸ்ட் 36 மணி நேரம், டெய்லி 36 மணி நேரம் நீங்கள் உழைச்சா உங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குமோ அதே ரிசல்ட்டை இப்போ இருக்கிற 24 மணி நேரத்தில் கொண்டு வரலாம். என்ன டைம் மேனேஜ்மெண்ட் தானேன்னு உங்கள் மைண்ட் வாய்ஸ் சொன்னா அதான் இல்லை. இன்னைக்கு ஃபோக்கஸ் ஃப்ரைடேல நம்ம பேச போகிறது எனர்ஜி மேனேஜ்மெண்ட் பற்றி. இருக்கிற 24 மணி நேரத்தில் 10 மணி நேரத்தை தூங்க, சாப்பிட, ட்ராவல் பண்ணன்னு அலோகேட் பண்ணிக்கலாம். மிச்சம் இருக்கிற 14 மணி நேரத்தையும் ஒரே எனர்ஜியில் வாழ முடியாது. ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அவனோட எனர்ஜி பீக் அடிக்கிற நேரம்னு ஒன்று இருக்கும். சிலர் காலையில் செம்ம பிரிஸ்கா எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க, சிலர் ராத்திரியில தான் செம்ம ப்ரொடக்டிவாக இருப்பாங்க. நம்ம ரஹ்மான் சார், கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சை அவர்கள், அப்துல் கலாம் ஐயா அவர்கள், இவங்க எல்லாருமே பகலை விட நைட்டில் தான் செம்ம ப்ரொடக்டிவாக இருப்பாங்களாம். உங்களோட எனர்ஜி எப்போ பீக்கில் இருக்குன்னு கண்டுபிடிங்க. என்னோட கெஸ் கரெக்ட்னா அது இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த நேரத்தில் அந்த நாளோட முக்கியமான வேலைகளை கடகடன் முடிச்சிடுங்க. அதை விட்டுட்டு உங்கள் பீக் டைமை ஃபோனு, சோஷியல் மீடியான்னு தேவையில்லாத வேலைகளை ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா முக்கியமான வேலை செய்ய போகும்போது டைம் இருக்கும் ஆனால் எனர்ஜி இருக்காது. ஸோ யூ வில் பி பிஸி பட் யூ கேனாட் பி ப்ரொடக்டிவ். இந்த ஃபார்முலாவை மனசில் வச்சுக்கோங்க. ஹை எனர்ஜி இம்பார்ட்டன்ட் ஒர்க், லோ எனர்ஜி ரொட்டீன் ஒர்க். நமக்கு கிடைக்கிற நேரத்தை தான் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஆனால் நம்ம சக்தியை எங்கே செலவு பண்ணுறோங்கிறத நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும்ல. நீங்கள் இப்படி ஒரு ஆளாக மாறினீங்கன்னா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு 36 மணி நேரம் கிடைச்சதுக்கு சமம். ட்ரை பண்ணி பாருங்க.